ஏங்க, எத்தனை மணி பஸ்க்கு வந்தீங்க? ஏங்க, காது கேட்கல? எத்தனை மணி பஸ்க்கு வந்தீங்க? என்ன, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. பேதியில போவா, கணக்கால போடுவா. எத்தனை மணி பஸ்க்கு வந்தியே, எத்தனை மணி பஸ்க்கு வந்தியன்னு என்னத்துக்கு கேட்குறா? நைட்டு 9 மணின்னு சொன்னா காலையில் 5 மணிக்கே வந்துடும். நீரு இப்போ 9 மணிக்கு இங்கே வந்து நிற்கிறீருன்னு கேட்பா. அப்போ என்ன சொல்கிறது? ஒரு 12 மணின்னு சொல்லுவோமா? அப்படி சொன்னாதான் சரியா இருக்கும். 12 மணி பஸ்ஸுக்கு ஏறினேன் போதுமா? இங்கே வந்து சேர இம்பட்டு நேரம் ஆயிட்டு. அதில் வழியில் வேற பிரேக் டவுனு. அதை ரிப்பேர் பண்ணி அவன் கொண்டு வரதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிட்டு. இப்போ கணக்கை கேட்டு என்ன செய்ய போற? வீட்டுக்கு வந்த மனுஷனுக்கு ஒரு காப்பி போட்டு தரியா? அது கிடையாது. வந்த உடனே எப்போ வந்தீங்க, எப்போ ஏறினீங்க, எப்போ இறங்குனீங்கன்னு கணக்கு கேட்டுட்டு உட்காந்துருக்க. எதுக்கு இப்படி சலிச்சுக்கிறீங்க? ராத்திரி பூரா பஸ்ஸில் உட்காந்தே வந்திருப்பீங்க, ரொம்ப அசதியா இருப்பீங்களேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. இங்கே முகத்தை பார்த்தா அவ்வளவு அசதியா இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. ஏங்க, டயர்டாகவே இல்லாத மாதிரிலாம் இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அப்படியா தெரியல? தலையெல்லாம் கழிச்சு விட்டு தானே வந்தேன். பின்ன இந்த லூசு எப்படி கண்டுபிடிச்சா நான் நேத்தே அங்கே வந்துட்டேன்னு? யாராவது சொல்லியிருப்பாங்களோ? என்ன திரு திருன்னு திருட்டு முடி முடிக்கிறீங்க? நீங்க முடிக்கிற முடிய பார்த்தாலே சரியா தெரியலையே. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? பஸ்ல நல்லா அசந்து போய் தூங்கிட்டேன். வண்டி பிரேக் டவுன் ஆனது கூட எனக்கு தெரியாது. அப்புறம் என்னடா ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கேன்னு முடிச்சு பார்த்தா வண்டி பிரேக் டவுனு. எங்கேயோ காட்டுக்குள்ள நிப்பாட்டி இருக்கான். பாவம், பொம்பளை பிள்ளைங்களும் வண்டியில அதிகம். பத்தாதுக்கு குழந்தைங்களை வேற வச்சுக்கிட்டு தாய்மார் வேற உட்கார்ந்துருந்தாங்க. எவனாவது திருடன் கிருடன் வந்தா கூட ஹைவேஸ்ல நிக்கிற வண்டிய என்ன பண்ணிருப்பானோ தெரியாது. நல்ல வேலை, கூடிய சீக்கிரம் சரி பண்ணானுங்க. பொம்பளைங்க இருந்தா தான் நல்ல நேரம் போயிருக்கும்ல, உட்காந்து கதையை பேசிட்டு வர வேண்டியதானே. எனக்கு 2 பொண்டாட்டி, உங்களுக்கு எப்படின்னு கேட்டுக்கலாம்ல. எனக்கு வாயில நல்லா வந்துடும். சும்மா வேணும்னே வம்பளக்கறியா? இங்க பாரு, போய் முதல்ல டிஃபன் பண்ணு, பசி உயிர் போகுது. ஏ அப்பா, ரொம்ப தான் சலிச்சுக்கிறாரு. இவர் சலிக்கிற சலிப்பை பார்த்தாலே இவர் நைட்டெல்லாம் பஸ்ஸில் வந்த மாதிரி தெரியல. ஒரு வேளை முந்தா நாளே இங்கே வந்துட்டு அங்கே தங்கிட்டு இங்கே வந்திருப்பாரோ? சே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அதை போய் காலையிலே கேட்டானா விளக்கு மாற்ற கொண்டு தான் அடிப்பார். நமக்கே இந்த ஆளு மேலே சந்தேகமாக தான் இருக்கு. ஒரு வேளை அந்த மகாராணியே அங்கே கூப்பிட்டுருப்பாரோ? அப்படி இல்லையே, நான் தான் அவளை ரோட்டில் பார்த்தனே அன்னைக்கு. என்னத்தையோ பைய தூக்கிக்கிட்டு ஏற மாட்டாம ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருந்தாளே. அப்போ இந்த ஆள் எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வராது? அதுவும் பஸ்ஸில் தூங்கி எழுந்திரிச்சானா முகம்லாம் கருத்து போய் டயர்டெல்லாம் வருவார். என்ன கணக்குன்னு தெரியலையே. சரி, என்னமோ சேலையை கொண்டு வந்திருக்கார்ல, கட்டிட்டு வான்னு சொன்னாரு. கட்டிட்டு போய் காட்டுவோம் எப்படி இருக்குன்னு. அது என்ன, எனக்கு மட்டும்தான் புடவை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரே, அப்போ அவளுக்கு எடுக்காம வந்திருப்பாராக்கும். அது எப்படி? இந்த ஆளு அப்படி வர்ற ஆள் இல்லையே. எப்படி அந்த மகாராணிக்கும் புடவை எடுத்துட்டு வந்திருப்பாரு தான். போய் முதல்ல பார்ப்போம். அப்பா, சரியான ராட்சசி. பைய போய் ஆராய்ச்சி பண்றா. என்ன பண்றா? அவளுக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கனா வரலையான்னு செக் பண்றா போல. இப்ப கேப்பாளே, என்ன சொல்றது? இங்க நீ மட்டும் தானே இருக்க, அதனால உனக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். இந்த புடவையை கட்டியிருக்கோம், இந்த நேரம் அத்தா வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவர் தான் உனக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாரு. புது புடவையா? சொல்லு, புது புடவை கட்டிருக்கியா? சூப்பரா இருக்கு தெரியுமா? அப்படியே தேவத மாதிரி இருக்க. என்ன சொல்லு ஐசுமா, அப்பா அன்னைக்கு வாங்கி கொடுத்துச்சே அந்த புடவையா இது? ஆமாடா, நீ ஒருத்தனே போதும். அதான பார்த்தேன். இப்போ அப்பா அந்த புடவையில உன்னை பார்த்திருந்தா எப்படி சொல்லிருக்கோம் தெரியுமா? அப்படியே தேவத மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்கோம் தெரியுமா? அதான் நீ சொல்லிட்டியே, பத்தாதா? என்ன ஐசுமா, புது சேலையை கட்டிருக்க, சூப்பரா இருக்கே. இல்ல தம்பி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? என்னனே? காட்டுக்குள்ள சொல்லு, மெதுவா சொல்லு சரியா? ஐசம்மாக்கு கேட்காத மாதிரி சொல்லு. என்னடா எனக்கு கேட்காத மாதிரி அப்படி என்னடா பேசுறீங்க? இல்ல தம்பி, நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா சரியா? ஐசம்மா புது சேலை கட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு வா சரியா? அனிதா மகன் தெரியாம கூட்டு வா சரியா?
அம்மாடி நீ பேசிட்டு இரு. இப்போ போயிட்டு எப்படி வரம் பாரு. சரியில்ல தம்பி, நான் பேசிட்டு இருக்கேன், நீ அதுக்குள்ளேயும் போயிட்டு வந்துரு. சரியா? சரிண்ணே. ஐசம்மா, இடு, வேலைக்கு போயிடாத, இப்போ வந்துடுறேனே. எங்கடா போறான்? அதுவா, கடைக்கு. நீ சொல்லு ஐசம்மா. என்னடா கதை விடுறீங்களா? நல்லாவே விடுறீங்கடா. ஏதோ பிளான் போட்டுட்டீங்கன்னு நல்லா தெரியுது. இருக்கட்டும் இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். என்னப்போ ஜோகா கிளம்பிட்ட? ஆபீஸ் கிளம்பிட்டியா இல்ல வேற எங்கேயாவது போறியா? சொல்லுப்பா. ஜெய், உங்க அனிதாமா தான் கோயிலுக்கு போகணும்னா கிளம்பிட்டு வரேன்னா இன்னும் வரல. ஐயோ போப்பா, உனக்கு தெரியாதா? அவ கிளம்பி முடிக்கிறதுக்குள்ளயும் நீ ஆபீஸே போயிட்டு வந்துடலாம். இப்போ ஐசம்மா புது புடவை கட்டியிருக்கு, நீ போய் ஒரு எடுத்து பார்த்துட்டு வந்துரு. நான் அதுக்குள்ளயும் அனிதாம்மா கிளம்பிட்டான்னு பாட்டு வரேன். ஜெய், இந்த ஆடுகளுக்கு தெரிஞ்சா ஆடுவாள. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். அவசரமா அப்பாவுக்கு போன் வந்துச்சு, என்னன்னு கேட்டா ஆபீஸ்ல அவசரமா வர சொன்னாங்களா. அதான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன்னு சொன்னாலும் சொல்லிடுறேன். சரியா? சீக்கிரம் போயிட்டு வா. அதுவும் சரிதான். டேய், இவளை சமாளிக்கிறதுக்கு நீ ஒரு ஆளே போதும். இந்த போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிப்பா. என்னப்போ அப்படி பாக்கற? நீ தான் போற எடுத்துக்கிட்டியா? சொல்லு, நீ தான் எடுத்துக்கிட்டியாப்பா? சூப்பரா இருக்குல ஐசம்மா, தேவட மாதிரி இருக்கு. சரி, நீ பேசிட்டு இரு, நான் இப்போ வந்துடுறேன். சரியாப்பா? சரிடா. என் கண்ணுக்கு நீ தெரியவே மாட்டேங்கியே. அது எப்படி தெரிவேன்? இப்போ வரேன். அடியே, அப்படியே தேவதை மாதிரி இருக்க. இந்த புடவை உனக்கு தான் பொருத்தமா இருக்கு. இருக்கும் இருக்கும். என்ன புடவைய அவளுக்கு கொடுத்துட்டீங்களா? என்ன கலருங்க அது? அவளுக்கு அம்மனுக்கு சாத்துற மாதிரி சிவப்பு கலர். ஏங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர். அவளுக்கு சிவப்பு கலரே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதான் சிவப்பு கலரு. அவளுக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவளுக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கிட்டா தலைக்கு மேல உட்காந்து ஆடுவா. அதான். ஏங்க, அப்ப இந்த புடவைய அவளுக்கு கொடுத்துருக்கலாம்ல? அது எப்படி கொடுக்க முடியும்? இந்த புடவை உனக்கு தான். சும்மாவே கோவப்படுவா. அதுலயும் அவளுக்கு சிவப்பு கலரை வாங்கி கொடுத்துருக்கீங்க. இனி என்னெல்லாம் சொல்ல போறாளோ தெரியல. அவ சொல்லிட்டு கிடக்கா, நான் என்னத்தை கொடுத்தாலும் அவ கட்டுவா. அப்படிங்கிறீங்க? ஆமா, அவளுக்கு புடவையை கொடுக்கும் போதே 20,000 ரூபான்னு சொல்லியிருக்கல. அதனால என்ன கலரா இருந்தாலும் பார்க்க மாட்டா. அதையும் பாப்போம். இப்ப எதுக்கடி அவ பேச்சு எடுக்கிற? நீ உண்மையிலே தேவதை மாதிரி தான் இருக்க. ஆமா, உங்களுக்கு நான் எப்பவுமே தேவதை மாதிரி தான் இருப்பேன். அது சரி, இந்த புடவை எவ்வளவுங்க? நீ விலையெல்லாம் கேட்கற ஆள் இல்லையே. சும்மா தான் கேட்டேன், சொல்லுங்களேன். இந்த சேலை 8,000 ரூபா. அவ வச்சிருக்கிற சேலையும் 8,000 ரூபா. ஆனா அவளுக்கு கொடுக்கும்போது 20,000 சொல்லி கொடுத்துருக்கேன். அதானே பார்த்தேன். நீங்க ரெண்டுமே எப்பவுமே ஒரே மாதிரி தானே எடுப்பீங்க. ஏன், உனக்கு ரொம்ப எடுத்துட்டேன்னு நினைச்சிருப்ப, அப்படித்தானே? அதான் சத்தம் போடுறதுக்கு அம்மனி கேட்டிருப்பீங்க. அப்படிலாம் இல்ல, ரெண்டும் ஒரே விலை தான், கலர் தான் வேற. தேங்க்ஸ்ங்க. சரி, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, அதான் சரி அப்படியே அவளை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு கிளம்பலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் அருண் வந்தானா, இல்ல அஸ்வின் வந்தானா, உன்னை பார்க்கணும்னு ஓடி வந்தேன். டேய், அருணும் நான் வச்ச பேரு தான், அஸ்வினும் நான் வச்ச பேரு தான். இதுல என்னடா இருக்கு? இப்போ போதும் போதும், நீ கிளம்பு. சாயங்காலமும் வந்து ஐசம்மாவை பாத்துக்கலாம். ஐசம்மாக்கும் நாடா இருக்கும். அதுவும் இல்லாம அனிதாம்மா கையில சிக்கன பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம் நீ. ஆமாங்க, அவ சொல்றது சரிதான். நீங்க கிளம்புங்க, சாயங்காலம் வாங்க. சரி ஐசு, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க. ஐசம்மா, அப்போ நீயும் கிளம்பு. சரியா? வேலைக்கு லேட் ஆயிடும்ல. சரிடா. நான் என் புருஷன் வாங்கி கொடுத்த சேலன்னு ஊருக்குள்ள பீத்தலான்னு வந்தா, இவ என்ன வேலைக்கு போறவ இங்க நின்னுகிட்டு இருக்கா? அதுவும் லட்சுமியை காட்ட அப்படி என்ன கதை அளக்குறா? என்னதான் கதை அளக்குறான்னு கேட்போம். என்ன ஐஸ்வர்யா, உன் முகம் 1000 வாட்ஸ் பல்ப் ஆட்டம் அப்படியே பிரகாசமா இருக்கு. இன்னைக்குதான் உன் முகத்துல நான் சந்தோஷத்தை பாக்குறேன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இது என்ன புது புடவையா? மஞ்சள் கலர்ல மங்களகரமா மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஆமாக்கா, அத்தான் வெளியூர் போயிருந்தார்ல, எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. நல்லா இருக்கா? உன் புருஷனுக்கு தான் உன் மேல எம்புட்டு பாசம். எனக்கு ஒன்று வாச்சிருக்கேன், அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காது. ஏ அப்பா, ஒரு புடவைய வாங்கி கொடுத்துக்கிட்டு பேசுவாரு பேச்சு, அம்புட்டு பேச்சு பேசுவாரு. அதுவும் வருஷத்துக்கு ஒரு புடவை. ஆனா ஓ புருஷன்
நினைச்ச நேரமெல்லாம் உனக்கு புடவை வாங்கி கொடுக்காரு. உன்னை தங்கமா தாங்குறாரு. என்னக்கா நீங்க புடவை வாங்கி கொடுத்தாதான் புருஷனுக்கு நம்ம மேல அன்பு இருக்குன்னு நினைக்க முடியுமா? அவரு எப்பவுமே அன்பா தான் நடந்துக்குவாரு. அண்ணனும் அப்படித்தான், சும்மா சொல்லாதீங்க. அதானே, அந்த ஆளை நீ தான் விட்டு கொடுக்காம பேசணும். ஏ அப்பா, இத்தனை வருஷமும் தங்கச்சி தங்கச்சின்னு தங்கச்சிக்காரிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அக்கா அக்கான்னு அக்கா காரிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் ஏன் அருமை தெரிஞ்சு வாயை முடிக்கிட்டு கிடக்காரு. அதான் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, பின்ன என்ன? ஆமாம்மா, நான் பிசாட்டி உன்னை நிப்பாட்டி கதை பேசிக்கிட்டு இருப்பேன். உனக்கு வேற நேரம் ஆயிரும். நீ ஆபீஸுக்கு போறவள நிப்பாட்டினா விளங்குமா? நீ கிளம்பு. ஓ, புடவை ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு ரூபாயா? ஏங்க, இதுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. என்னக்கா தொட்டு தொட்டு பாக்குறீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐஸ்வர்யா, துணி நல்ல மெதுவா இருக்கு. ஜரிகையும் சாப்பிட்டு ஜரிகையா இருக்கு. இது மைசூர் சில்க் மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ இந்த புடவைக்கு ஒரு 25-30,000 ரூபாய் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். எம்பிட்டு ஐஸ்வர்யா? என்னது 30,000? எனக்கு 20,000 புடவை, இவளுக்கு 30,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரா? கொடுத்துருப்பாரு. அந்த ஆளு என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. இது ஒரு புடவைன்னு இதை நான் கட்டுவேனா? அதான பார்த்தேன். உடுத்தும் போதே கனமா இருந்த மாதிரி இருந்துச்சு. நானும் பரவாயில்ல, இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்காரு, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கம்மனி இருந்தேன். முதல்ல எனக்கு சிவப்பு கலரே பிடிக்காது, ஆனா சிவப்பு கலர்ல வாங்கிட்டு வந்துட்டாரேன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இது 20,000. சரி, 20,000 விலை கொடுத்து வாங்கின புடவைய நம்ம ஏன் தூர விடணும்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா தானே தெரியுது, அந்த சண்டாடிக்கு 30,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு எனக்கு 20,000க்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் வீட்டில் தானே இருப்பாரு, இருக்கட்டும். இப்போ போய் வச்சுக்கிறேன் கச்சேரியை. போங்கக்கா, நீங்க வேற. அத்தாங்கிட்ட கேட்டேன், 8,000ன்னு சொன்னாரு தெரியுமா? அதெல்லாம் இருக்காது. நீ ஏதாவது கோவப்படுவேனே போய் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இல்ல, எனக்கு துணியை பார்த்தா தெரியாது. என்னக்கா அப்படியே சொல்றீங்க? ஆமா ஐசு, துணி ரொம்ப சாஃப்டா இருக்கு. நல்ல சில்க் சேலை. எங்க எடுத்தாருன்னு கேட்டியா? நான் எப்படிக்கா கேட்கறது? அதெல்லாம் கேட்கல. பெங்களூர் போயிருந்தப்ப எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. நான் சொன்னது சரிதான். அவரு உனக்காக பார்த்து மைசூர் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த சேலை மைசூர் சில்க். எப்படியும் விலை கூட தான் இருக்கும். நானே கம்மியா தான் சொல்லியிருப்பேன் தெரியுமா? அவர் வீட்டுக்கு வரட்டும், நான் கேட்டுக்கிறேன். சரிக்கா, நேராயிட்டு நான் வரேன். சரி ஐசு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, சந்தோஷமா கட்டிக்கோ. புருஷன் தானே வாங்கி கொடுக்கறது. பார்த்து போயிட்டு வாமா. சரிக்கா. அடப்பாவுமே, இந்த ஆடுகாலி வேற இங்க நின்று ஒட்டு கேட்டிருக்காளே. இப்போ நம்மளையும் பிடிச்சிக்கிட்டு நொய்யின்ல கேப்பா. ஐஸ்வர்யாவையும் விட மாட்டாளே. நான் வேற சேலை 30,000 இருக்கும் 40,000 இருக்குன்னு ஒளரில கொட்டிட்டேன். இப்போ அவ்வளவுதான், ஒரு வழி ஆக்கிடுவா. சரி, சமாளிப்போம். சனியே தானா வந்து நம்ம கிட்ட சிக்குதா, நம்ம சனியங்கிட்ட சிக்கிறமான்னு பாப்போம். என்ன அனிதா, பேய் இறந்த மாதிரி இங்க நிக்கிற? என்ன புது புடவையா? ஏ அப்பா, என்ன அழகா இருக்கு. 50,000 விலை இருக்கும் போல. சும்மா இருக்கா, வேணும்னே சொல்லாத. இது 50,000 இருக்குமா உனக்கு? 20,000ன்னு அந்த ஆளு என்கிட்ட சொன்னாரு. 20,000 இருக்காது. எங்கனையாவது 2,000 ரூபாய்க்கு அதான் பஜார்ல போட்டு கூவி விற்பாம்ல, அதுல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாரா இருக்கும். என்ன அனிதா, புருஷன் மஞ்ச கயிறுல தாலி போட்டாலும் அது தாலி தான். தங்கத்துல தான் தாலி போடணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி புடவைன்னு ஒண்ணு வாங்கி கொடுத்தா அதை சந்தோஷமா கெட்டிக்கணும். அது 2,000 ரூபாயா இருந்தா என்ன, 2 லட்சம் ரூபாயா இருந்தா என்ன? நீயா எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத. சும்மா இருக்கா, எதையாவது சொல்லணும்னு சொல்லாத. அதான் அந்த ஐஸ்வர்யா கட்டிட்டு போறாளே மஞ்சள் கலர் புடவை, எப்படியும் 30,000க்கு மேல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க தானே சொன்னீங்க. அந்த ஆளு இந்த புடவையே 20,000 ரூபான்னாரு. இது 20,000 மதிப்பு பெருமா? தொட்டு பார்த்து சொல்லுங்க, தொட்டு பார்த்து சொல்லுங்க. அதான் தொட்டு தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு புடவை. கொஞ்சம் மொடன்னு இருக்கோ தவிர மற்றபடி புடவை நல்லா இருக்கு. இந்த டிசைன் அவருக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும், அதை நல்லா வாங்கிட்டு வந்திருப்பாரு. இதுவும் அதே விலை தான் இருக்கும். சும்மா இருங்கக்கா, உங்களுக்கு எப்பவுமே அவனா ஒசத்தி தான்.
மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம், இது விலை கூட இருக்கும்னு. சரி, நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். எனக்கும் வேலை இருக்கு, நான் வாரேன். சே, பேச முடியலன்னதும் வேலை இருக்குன்னு தப்பிக்குது. எங்க பண்ணாலும் என்கிட்ட ஒரு நாள் வந்து தானே ஆகணும், அப்ப இருக்கு. என்னைக்கு கோயிலுக்கு போனோன்னே அதுக்குள்ளேயும் புடவையை கலத்திட்டு நிக்கிறேன். எனக்கு இந்த புடவை பிடிக்கல. ஏடி காலையில் தானே நல்லா இருக்குன்னு ஊர்ல உள்ள விட்டெல்லாம் காட்ட போனேன், அதுக்குள்ளேயும் என்னாச்சு? அதான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல. சரி, அப்போ புடவையை மாத்திட்டு வா, கோயிலுக்கு போவோம். நான் எங்கேயும் வரல, ஆளை விடுங்க சாமி. ஏடி உனக்கு என்னதான் பிரச்சனை? புடவை எடுத்து கொடுத்தாலும் பிரச்சனை, எடுத்து கொடுக்காட்டாலும் பிரச்சனை, என்னதான் பிரச்சனை? எனக்கு எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. என்ன செய்ய சொல்றது? யாரை கண்டாலும் எனக்கு பிடிக்கல, பேசாம போயிடும், வாயில நல்லா வந்துட போகுது. சே, ஒழுங்கா ஆபீஸ்ல இருந்தாலும் நிம்மதியா இருந்திருப்பேன். போனை போட்டு அங்க போகணும் இங்க போகணும்னு கூப்பிடுறது, வந்தா இஷ்டத்துக்கு பேசுறது. ஏடி உசுர வாங்கணும்னே வந்து சேர்ந்திருக்கியோ? எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே பொழப்பாதான் போச்சு. அப்படியே புடவையை கொடுத்துட்டு ஊர் பூரா சுத்த போயிருப்ப. எவளாவது சொல்லியிருப்பா, உன் புருஷன் அவளுக்கு 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கான், உனக்கு 20,000க்கு எடுத்து கொடுத்தான்னு பீத்திரியாக்குன்னு. உடனே மண்டையில தலக்கானம் ஏறி வந்து இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? அதான்யா, அதான் பிரச்சனை. உமர் வாயில இருந்து வந்துட்டுல. அப்போ அவளுக்கு 50,000 ரூபாய்க்கு புடவையும் எனக்கு வெறும் 20,000 ரூபாய்க்கு புடவையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படித்தானே? சே, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. 2 புடவையுமே 8,000 ரூபா தான். போதுமா? உன்ட்டு தான் 20,000 சொன்னேன். ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. 8,000 ரூபான்னு சொன்னாலும் அப்படியே என் மூஞ்சில தூக்கி எறிவ. அதுக்காக தான் சொன்னேன். கட்டுனா கட்டு, கட்டடா போ. 8,000 ரூபாய்க்கு புடவையை எடுத்துட்டான், இத்தனை பீத்துறையாக்கும். அதுலயும் அந்த லட்சுமி அக்கா எப்படி 30,000 ரூபான்னு சொல்லிச்சு. அந்த புடவைய நானும் போய் ஒரு நாள் தொட்டு பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இருக்கு உமருக்கு.